ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7 days cruise ship எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அரே வா, ஷிப்பில் உள்ள என்ட்ரி ஆனோன்னா எப்படி பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. இந்த ஷிப்பில் 19 ஃப்ளோர், 4000 பேசஞ்சருக்கு 2000 ஸ்டாஃப் இருக்காங்கங்க. அந்தந்த டைமுக்கு ஈவெண்ட், பாட்டு, டான்ஸ்ன்னு நடந்துகிட்டே இருக்கும். க்ரூஸ் ஷிப்னா க்ரூஸ் ஷிப் தாங்க. இன்டோர் ஸ்விம்மிங் பூல், ஜக்குசி, அப்பப்பா வேற லெவலுங்க. இந்த க்ரூஸ் ஷிப்புக்கு 5 ஸ்டார் இல்லைங்க, 7 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கலாம். மெயின்டெனன்ஸ் எல்லாமே வேற லெவலு. 2000 ஸ்டாஃப் சும்மாவா போட்டிருக்காங்க, வச்சு தொடன்னு தொடச்சி வைக்கிறாங்க. க்ரூஸ் இன்டீரியர் வேற லெவலுங்க. பார்க்குற இடமெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. பார்க்குற இடமெல்லாம் பளிங்கு மாதிரி பலன்னு மின்னுது. ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஷாப்பிங் ஏரியா, அதை சுற்றி என்டர்டெயின்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். பாட்டியா இருக்கிறவங்கள இப்படி பியூட்டியா மாத்திடுறேன்னு சொல்லி 350 பவுண்டுக்கு ஒரு க்ரீம் வாங்க வச்சிட்டாங்க. எனக்கு இந்த க்ரூஸ்லயே பிடிச்ச பிளேஸ் இந்த ஓப்பன் தியேட்டர் பிளஸ் ஸ்விம்மிங் பூலுங்க. ஜாலியா குளிச்சுக்கிட்டே டிவி பார்க்கலாங்க. எங்க பார்த்தாலும் போட்டோகிராஃபர் தான். எத்தனை போட்டோ வேணாலும் சலிக்காம எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஆனா பிரிண்ட் மட்டும் காசு கொடுத்தாதான் கிடைக்கும். நீங்க யாராவது சைலண்ட் டிஸ்கோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதுல ஹெட்ஃபோன் மாட்டி இருக்கவங்க மட்டும்தான் இந்த பாட்டை கேட்க முடியும். மற்றவங்க யாராவது பார்த்தா எதுக்குடா இவங்க கத்துறாங்க, ஏன் இப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு யாருக்குமே புரியாது. இந்த ஃப்ளோர் வந்து ரோபோட்டிக் ஃப்ளோரு. ஃபுல்லாக ஒயிட் கலரில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. மெனுவை ப்ரெஸ் பண்ணி பேமெண்ட்டை பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த ரோபோ மேன் வந்து அழகாக சரக்கை ஊற்றி சூப்பராக மிக்சிங் பண்ணி அழகாக கையில் கொடுக்குதுங்க. ரோபோ சேல்ஸ் பண்ணுறத ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஷிப்பு தண்ணியில் மிதக்க நாங்கள் மிதந்து விளையாடுறதுக்கு ஒரு வாட்டர் தீம் பார்க்கு டாப் ஃப்ளோரில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது தெரியாமல் 2 பேரும் தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு தலையில் தண்ணி ஊற்றினோன்னா தெரிச்சு ஓடுறாங்க. இந்த ஜக்கூசியுமே கிளாஸாக இருந்துச்சு. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஜம்முன்னு ஜிம்முக்கு போய் பார்த்தா சி வியூவில் வேறு லெவல் சூப்பருங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். செம்ம டயர்டுங்க. குளிச்சு கிளம்பி வந்து சி வியூவில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பார்க்க போகிறது தான் வெறித்தனமான சர்ப்ரைஸு. க்ரூஸில் என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷனு. என் ஒய்ஃபு கேக் ஆர்டர் பண்ணிட்டாங்க. செம்ம சூப்பருங்க. ஃப்ளோரில் உள்ள எல்லாருமே பாட்டு பாடி கைத்தட்டி டான்ஸ் ஆடி கேக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மொமெண்ட்டே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. இது என் ஒய்ஃபோட பர்த்டே கிஃப்ட்டு. அன்னைக்கு ஈவினிங்கு ஓப்பன் தேட்டரில் ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. அந்த தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே டாப் ஃப்ளோர் பாருங்கள், அதுதான் பெய்டு ரெஸ்டாரண்ட்டு. அது உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா செம்மையாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே சி வியூ பார்க்கலாம், தேட்டர் வியூ பார்க்கலாம், ஸ்விம்மிங் பூல் வியூ பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டை தவிர மற்ற ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஃப்ரீ தான். சி வியூ பார்த்துக்கிட்டே அருமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு பஃபட் ரெஸ்டாரண்ட்டு. 24 மணி நேரமும் உங்களுக்காக சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க. சூப்பராக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். எங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும் போது வாங்க ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவோம். நாங்கள் க்ரூஸில் இருக்கும்போது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. டெசர்ட்ஸு, கேக்கு எல்லாமே வெரைட்டியாக பண்ணியிருந்தாங்க. நான் அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியல. இப்படி ஒரு வெரைட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டே கேக்கு தான் ஸ்பெஷல். நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெளியே போய் பார்த்தா பயங்கரமான இடி, மழை, டபுள் ரெயின்போ, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஷிப்பை ஸ்லோ பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளைமேட்டும் சரியாயிடுச்சு. இது 24 hours ஹெல்ப் டெஸ்க்கு. எனி குவரிஸ் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த க்ரூஸில் உள்ள தேட்டரில் மூவிலாம் எப்போவுமே போட மாட்டாங்க. ஒன்லி சாங்ஸு, மியூசிக்கு அந்த மாதிரி 1 ஹவருக்கு ஒவ்வொரு தடவை ஈவெண்ட்டு மாறி நடந்துக்கிட்டே இருக்குங்க.
நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எம்எஸ்சி க்ரூஸ் ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. டெய்லி என்னென்ன ப்ரோக்ராம் நடக்கு அப்படிங்கிறது அதில் இருக்கும். நம்ம வேணும்னா அதில் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கணும். எல்லாமே ஃப்ரீ தான், பட் வந்து நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணினா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. டைம் போகிறதே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். சிவியூ பார்க்கணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் பிளேஸு. நாங்கள் எப்போவுமே இங்கே நின்று தான் வேடிக்கை பார்ப்போம். பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். இது நார்வேலேருந்து டென்மார்க் போகிற ரூட்டு. சிவியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒவ்வொரு குட்டி குட்டி கிராமங்களும் ஒவ்வொரு தீவுகளில் இருக்குது. இதுக்கு போகணுன்னா போட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி போக முடியும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் கொடுத்துருக்குன்னு இதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபெரி எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த தீவுகளுக்கு விசிட் பண்ண முடியும். பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இந்த குட்டி தீவை நான் உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே ஒருத்தர் ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டி போட்டில் கூட ட்ராவல் பண்ணி போவாங்க. பார்க்கும்போதே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஷிப்பில் இல்லைன்னு சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லைங்க. கேஷினோ முதற்கொண்டு எல்லாமே இருக்குது உள்ள. யாருக்கு எது பிடிக்குமோ அங்கங்கே போயிட்டு அவங்கவுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். டைம் போகிறதே தெரியாதுங்க. இதுதான் ஷிப்போடைய டாப் ரூஃபில் போடக்கூடிய டூம் ஷோ. இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டி தான் போடுவாங்க. இதை பார்க்குறதுக்காகவே அங்கே உள்ள பீப்புள் எல்லாருமே எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அந்த பிளேஸுக்கு அசம்பிள் ஆகிடுறாங்க. ஃபுல் ஏரியாவே பயங்கர க்ரௌடாக வாட்ச் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைம் போடும்போதும் ஒவ்வொரு தீமில் ரொம்ப வெரைட்டியாக அதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு அனிமேஷன் செம்ம சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் வாயில் கொசு போகிறது கூட தெரியாமல் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்களேன். க்ரூஸுடைய டாப் ஃப்ளோரில் மிக பிரம்மாண்டமான ஒரு தீம் பார்க்குங்க. பின்னாடி கடல் தெரியுது பாருங்கள். இதை பார்த்துக்கிட்டே இதில் குளித்து விளையாண்டு என்ஜாய் பண்ணுறது வேறு லெவலுங்க. ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்மையான பிளேஸுங்க. நாங்கள் நல்லா சூப்பராக டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். இப்போ நான் உங்களுக்கு 24 hours ஃப்ரீ பஃபட் ஏரியாவை சுற்றி காமிக்க போகிறேன். இதில் பாருங்கள், அப்பப்பப்பப்பா, உலகத்தில் கிடைக்கலன்னு சொல்கிற மாதிரி ஒரு பொருள் கூட இல்லைங்க. எல்லா வெரைட்டியும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கும் பயங்கரமாக பசி எடுக்க போகுதுங்க. இந்த 7 நாள் க்ரூஸ் ஷிப்பில் நீங்கள் பே பண்ணின காசுக்கு விட ஜாஸ்தியாகவே இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ வெரைட்டியான ஃபுட்ஸ் இருக்குது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணின பிளேஸு அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க. சலிக்காமல் சாப்பாடு செஞ்சு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த க்ரூஸில் நிறைய கண்ட்ரி பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ் ஸ்டாஃப் மட்டுமே 50 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள். ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா வெரைட்டியும் மானா வரைக்கும் கொட்டி கிடக்குதுங்க. பாருங்கள், ஐயோ, இதுதான் நம்ம ஃபேவரட்டான பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட். வேர்ல்டு ஃபுட்டுக்குன்னே தனி கவுண்டரு. என்னதான் இருக்குன்னு உள்ள பார்த்தா நம்ம ஊர் ஸ்பெஷல் கஞ்சி சோறுங்க. ஃபாரின்காரனுக்கு தாங்க தெரியுது நம்ம ஊர் கஞ்சி சோறோட மகிமை. க்ரூஸில் குக்கிங்க்குன்னு நிறைய டீம் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரி டீம் வந்து ஸ்பெஷல் கேக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி வெரைட்டியாக செம்மையாக கேக்கு செஞ்சு வைப்பாங்க. நல்லா சாப்பிடணும்னு பிளான் பண்ணி போகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 7 நாள் முடிஞ்சு வெளியே வர்றதுக்குள்ள வெயிட் டெஃபினட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது நம்ம ஒரு ஸ்பெஷல் அவியல், பொரியல், கேரட்டு, பீன்ஸு, பருப்பு குழம்பு, லெமன் ரைஸ், இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிங்க. இப்பவே கண்ணை கட்டுது. க்ரூஸில் எல்லா ஃபுட் வெரைட்டியும் எப்படியாவது கவர் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் 1 by 1 காமிச்சிட்டு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை உங்களுக்கு காமிச்சதுலேயே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ போய் சாப்பிட போகிறேன். மீண்டும் சந்திப்போம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. இதுதான் டென்மார்க்கு. டென்மார்க்கில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் டிவோலி கார்டன்ஸ்.
இந்த இடத்த போனோம் வந்தோம் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு பார்த்துட முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அருமையான பிளேஸுங்க. என்ட்ரி டிக்கெட் பே பண்ணி தான் நம்ம உள்ளே போனோம். ஆனால் கொடுக்குற காசுக்கு உண்மையிலே ஒர்த்தான பிளேஸு. நாங்கள் ஃபுல்லாக அந்த பிளேஸை நல்லா என்ஜாய் பண்ணோம். அதனால் வீடியோஸ் நிறையா எடுக்கலை. இங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்குன்னு நிறைய கேம்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடல்ட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. வயசானவங்களுக்கு கூட நிறைய பிளேசஸ் இருக்குது. என் கையில் கேமராவை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு என் பொண்ணும் என் ஒய்ஃபும் சேர்ந்து எல்லா ரைட்ஸ்லையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கார் ரைடு வேறு லெவலுங்க. எல்லா பேரண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடும்போது அதை பார்க்குறக்கே நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் நிறையா வருது. என் பொண்ணுக்கும் ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ்லலாம் விளையாடணுன்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. என்னையும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. பார்த்தாலே தலை சுற்றுது. அவளை விடுங்கடா சாமின்னு நான் எஸ்கேப் ஆகிட்டேன். டென்மார்க்கு சுற்றி பார்க்குற டைம் முடிஞ்சிருச்சு. ரிட்டர்ன் மறுபடியும் க்ரூஸ்க்கு கிளம்பிட்டோம். மெயின் ரிசப்ஷன் ஏரியாவில் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதை சுற்றி உட்காந்து கேட்டுட்டு இருந்த ஒரு ஃபேமிலி அட்ராக்ட் ஆனோன்னு அவங்க கண்ட்ரி டான்ஸை எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி ஆடுறாங்க. க்ரூஸ்குள்ளே பெட்ரூம் எப்படி இருக்குது பாருங்க. 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு ப்ளஸ் சோஃபா. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பால்கனி. சாயங்காலம் டைமில் அப்படியே சுட சுட காஃபி குடிச்சிட்டு அப்படியே கடற்கரையுடைய அழகை ரசித்தோம்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க. உண்மையிலேயே ரூம் சூப்பராக இருக்குது. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? சின்ன பசங்க கோலி குண்டு வச்சு விளையாடுறத பார்த்துருக்கேன். வயசான காலத்தில் இப்படி ஒரு இரும்பு குண்டை வச்சு விளையாடுறீங்களே, இதுக்கு பேர் என்னன்னே தெரியல எனக்கு. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரோட் சைடில் இருக்கிற ஒரு மினி கோல்ஃபு. குட்டி பசங்கள்லாம் அருமையாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. லிஃப்ட்டு உள்ளே போன பிறகு தான் நம்ம ஃப்ளோரை சூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஃப்ளோரை சூஸ் பண்ண பிறகு தான் லிஃப்ட்டே வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த பட்டனுமே அக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அங்கே போய் தான் லிஃப்ட்டு நிற்கும். வேறு எங்கேயும் இறங்க முடியாது. இந்த இடம் டென்மார்க்கில் கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த ஊரில் சைக்கிள் தாங்க ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், ஈவன் ரிச்சாக கூட இந்த ஊரில் கிடைக்குதுங்க. நாங்களும் ஒரு சைக்கிளை வாடகைக்கு எடுத்துகிட்டு சூப்பராக ஃபேமிலியோட இந்த கடற்கரையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இது புதுசாக கட்டின லைட் ஹவுஸு. இதுதான் பழைய லைட் ஹவுஸு. இந்த இதில் ஒரு வாளி தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த வாளிக்குள்ளே நெருப்பு போட்டு ஷிப்பு தூரத்துலேருந்து வரும்போது இதை வந்து மேலே தூக்கி ஏற்றிடுவாங்க. அப்போ இந்த வெளிச்சத்தை பார்த்து இங்கே ஒரு தீவு இருக்குது, ஒரு பிளேஸ் இருக்குது, லேண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷிப்பு எல்லாமே உஷாராக வருவாங்க. அதுக்காக தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. டென்மார்க்கில் இருந்து இப்போ ஷிப்பில் ஏறியாச்சு. ஷிப்பும் கிளம்பிருச்சு. பாய் பாய் டென்மார்க், see you again, bye. Wow, what a nature, fantastic, wow, amazing. நம்ம இப்போ நிற்கிறது நார்வேல உள்ள ஓப்பரா ஹவுஸு. இது 430 மில்லியன் பவுண்ட்ஸ் செலவு பண்ணி இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இது ஏறி வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்தான பாதை. இதில் மழை வரும்போது தெரியாமல் யாராவது வலிக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து சர்றன்னு வலிக்கிட்டு போய் அங்கே கீழே உள்ள தண்ணியில் போய் பொத்துன்னு விழ வேண்டியதாங்க. அதுக்காக இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி இதில் ஃபுல்லாக அப்படி வந்து கலெக்ட் ஆகி இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமுக்கு வந்துடுது. நம்ம இப்போ வந்திருக்கிறது நார்வேயில் உள்ள விஜிலண்ட் பார்க்கு. இந்த பார்க்கில் இருக்கிற சிலைகள் எல்லாம் செஞ்சது விஜிலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைஞர். அவருடைய பேரை தான் இந்த கவர்மெண்ட் இந்த பார்க்குக்கு வச்சிருக்காங்க. மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஜில் உள்ள சிலைகளும் இங்கே தத்துரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்கல்ப்சர் பார்க்குங்க. நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்குற பில்லர் தான் ஒரே கல்லில் செதுக்கி இருக்கிறாங்க. இதுதான் மனிதனுடைய சைக்கிள் ஆஃப் லைஃபை குறிக்குது. இந்த பில்லர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்ச் இருக்குது. இந்த பில்லரும் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க, அங்கே ஒரு சர்ச். அந்த பில்டிங்கும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி பண்ணியிருக்காங்க. ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.